துளாராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். ஏன்னா 3 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம், இல்லை 1 வருடம் தசா புத்தி இருப்பு கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக இருப்பு பொறுத்து. என்னோட கணக்குப்படி நான் 2 வருஷம் எடுத்திருக்கிறேன். 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ துளாராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாக்கா இப்போ 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து, அதாவது அந்த சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா, அதிலிருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும், பங்குனி மாதம், தமிழ் மாத பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது தசாபுத்தி ரீதியாக இந்த 12 மாதம் இருக்கு இல்லையா, தமிழ் புத்தாண்டு ஏன் சொல்கிறோம், ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு சில கிரக நகர்வுகள் இருக்குது, கிரக பயிற்சிகள் இருக்குது. இப்போ சனி பகவான் உத்திரட்டாதிலையும் ரேவதி நட்சத்திரத்திலும் இந்த 2 நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் அங்கே தான் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய நகர்வு ராசிக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வராது. ஒரு சில பேருக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தால் இப்போ வேலையை மாற்றி விட்டுருமோ, தொழிலில் பிரச்சனை வைக்குமோ அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இருந்தாலும் தசாபுத்தி தான் மெயினாக பார்க்கணும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது ராகு பயிற்சியாகி சனியோட வீட்டுக்கு தான் திரும்ப மகர ராசிக்கு தான் வருவார். அதே அவிட்ட நட்சத்திரம், இன்னொன்று திருவோண நட்சத்திரம், அப்படி தான் வருவார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இன்னொன்று கேது பயிற்சியாகி உங்களுக்கு கடகராசிக்கு போயிடுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது தான். பெரும்பாலும் இந்த கிரக நகர்வுகளை வச்சு சொல்லலாம் அப்படின்னாக்கா தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி வலுவாக இருந்தால் உங்களை யாருமே அசைச்சு பார்க்கவே முடியாது. அப்போ தசாபுத்தி எப்படி இருக்கும்? என்னோட கணக்குப்படி நான் ராகு தசை 20 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். படிக்கிற காலகட்டத்திலேருந்தே நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அதாவது சமீப காலமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக கொடுத்துருக்கும் படிப்பு ரீதியாக. அப்போ படிப்பும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கலாம். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியோ 7ரை சனியோ கிடையாது. அப்போது தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்களே தவிர, மற்றபடி கோச்சார அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதன் பிறகு படிப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது பெரும்பாலும் இந்த முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 6 குடை கிரகம், ருணரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடமா அதுதான், நோய் நொடி பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடமா அதுதான், இன்னொன்று எதிர்ப்புகளை சொல்லக்கூடிய இடமா அதுதான் 6ஆம் அதிபதி. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசை வந்தால் தான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். இப்போ தசையே வந்துச்சு. இப்போ குரு தசை 20 to 36 என்னோட கணக்குப்படி 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போ குரு தசை நன்மை செய்யாது. இது எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும்? ஒரு சில பேருக்கு நல்ல இடம், மறைவு ஸ்தானம் இல்லாமல் 4ஆம் இடம் 5ஆம் இடம் இது மாதிரியான இடங்கள். இப்போ 4ஆம் இடம் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீசமாயிடு வராங்க. அதே 5ஆம் இடம் இது மாதிரியான இடங்களில் இருந்துச்சுன்னா அந்த குரு தசைங்கிறது நல்லது பண்ணிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருந்தால் கூட சுப தொடர்புகள் இருந்துச்சுனாக்கா, சுபகிரக சேர்க்கை அங்கே இந்த ராசிக்கு யோகாதிபதிகளோட சேர்க்கை இருந்துச்சுனாக்கா அந்த அந்த இடத்துல இருக்கும்போதும் உங்களுக்கு நல்லது பண்ணிடுது. குருபகவான் பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இது யாருக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னாக்கா வேலை செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த தசை எப்படியாவது, ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார். இது ஏதாவது கடனில் தள்ளி விடணும் தான் பார்க்கும். மெயினாக தொழில் செய்கிறவங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவு எந்த அளவு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் நீங்கள் காப்பாற்றிக்கணுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றிங்க. இது நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு தொழில் பண்ணுறது, இல்லை வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்கள் குடும்பத்துக்காக என்ன வேணால் பண்ணிக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும், வேலை பிரச்சனை வராது. இது வேலைன்னாக்கா யாராருக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, சனி பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை வந்திருக்கும். இன்னொன்று 4ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனைலாம் நிறைய பெரிய போயிட்டுருக்கும். இதெல்லாமே சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. குரு தசை அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. சுபகிரகம் தான். ஆனால் இந்த ராசிக்கு பாவகிரகம், அதாவது நன்மை செய்யாத கிரகம். இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது. அதே மாதிரி குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அதனால் இப்போ குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகமே பாதிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசையை நல்லது பண்ணலை, இப்போ நல்லது பண்ணுவார். உங்களுக்கு ஒரு தொழில் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதாவது வேலையை மாற்றி விடுமா அப்படின்னு நினைக்காதீங்க.
வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணமெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு திருமணம் கைக்கூடி வரும், சுப விசேஷங்கள் கைக்கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம். குழந்தைகள் இருக்குனாக்கா அவங்களுக்கு செலவுகள் உண்டு, சின்ன சின்ன செலவுகள் உண்டு. படிப்புக்காக ஏதோ ஒரு சுப செலவுகள் இந்த வீட்டில் இருக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். இன்னொன்று வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதெல்லாம் இந்த குரு தசையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் என்னென்னா இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், நீங்கள் அதை வாங்குவீங்க இதை வாங்குவீங்க கொடிகட்டி பறப்பீங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அப்படி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. நல்லா இருந்தாலும் உஷாராக பண்ணுங்கள். அந்த தொழிலை நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு அது குரு தசையில் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லபடியாக பார்த்து பண்ணுங்கள், உஷாராக பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, உங்களுடைய நேரடி பார்வையில் பண்ணுங்கள். இது எப்போ எதை பண்ணுன்னே சொல்ல முடியாது அந்த குரு பகவான். ஏன்னா இப்போ 6ஆம் இடத்துல சனி, 6, 7, 8லலாம் வந்து தசை சரியில்லைனாக்கா 6, 7, 8 சனி பகவான் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ அதிலே கடன் அமைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருக்கும். இப்போ குரு வந்து கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இல்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கன்னியா லக்னத்துக்கு வருவார், 4ஆம் அதிபதியாக வருவார். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல 2024 சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருந்தால் வேலை பிரச்சனை வந்திருக்கும், தொழில் பிரச்சனை வந்திருக்கும், இது மாதிரி கடன் பிரச்சனை வந்திருக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் தீர்வுகள் உண்டு. இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் அந்த கடன் பிரச்சனை தீர்வுக்கு வர்றது, இன்னொன்று வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதெல்லாம் யாராருக்கெல்லாம் வேலை போச்சோ இப்போ வேலை கிடைக்கும். சனியுடைய நகர்வு வந்து உத்திரட்டாதிக்கு போயிட்டாரு. உத்திரட்டாதியிலேருந்தே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 4ஆம் அதிபதி தான். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்போ வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறீங்களோ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய இது கிடையாது. இப்போதைக்கு குரு பயிற்சி வேணால் உங்களுக்கு நல்லது பண்ணலாமே தவிர, ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் சனி இல்லை. அதனால் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் துளாராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை துளாராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் இந்த வயசில் சனி தசை வருது இல்லையா, நிறைய கஷ்டங்கள், அதாவது சொல்ல முடியாத கஷ்டங்களாக அனுபவிக்கிறாங்க. இந்த ராசிக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய சனாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 4ஆம் இடத்துலேயே வக்கரமாக இருக்காருன்னா இப்போ வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கும். இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வக்கரமாக இருந்தால் வேலை பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. தொழிலும் அதே மாதிரி தான். தொழில் செஞ்சாங்கன்னா தொழிலில் பிரச்சனை இருக்கும், வேலை செஞ்சாங்கனாக்கா வேலை பிரச்சனை இருக்கும். அது மாதிரி இன்னொன்று பசங்களே இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து லேட்டாக குழந்தை பிறக்கிறது, அது மாதிரி பசங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள், அது மாதிரி அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி இருந்தால் அது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். அதாவது வக்கரமாக இருந்தால் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாமல் இருந்தால் மட்டுமே அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த தசைங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அவர் நல்லது செய்கிற அமைப்பில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்தினா சிறப்பு. இல்லை அவர் வக்கரமாயிட்டார்னா எங்கே இருந்தாலும் அது நல்லது செய்யக்கூடிய பலன் கிடைக்காது. அந்த தசை வந்துன்னா ப்ராப்ளத்தை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைமெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிதி நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவாக சொல்லணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. தசாபுத்தி பலன்கள் வரும்போது சும்மா நம்ம அள்ளியெல்லாம் கொட்ட முடியாது. இது வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க துளாராசியில். அதில் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு படாத பாடு உண்டு. இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் பரவாயில்ல. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துலேயே ஒரு சில பேருக்கு ஆட்சியாக இருப்பார், இன்னொன்று 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு மறையாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுய ஜாதக அடிப்படையில் நல்லாவே முதல் 10 வருஷம் நல்லது கொடுத்துரும். பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா அதுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஆனால் நல்லது செய்யாதுன்னு சொல்லலை. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உக்காந்துட்டா அந்த 9 வருஷத்துக்கு விதிவிலக்கு உண்டே தவிர, மற்றபடி இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு சுக்கிரனோட நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போவோம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் கடன் பிரச்சனை அது இதுன்னு கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்துட்டார், 7, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தசை சரியில்லைனாக்கா கொஞ்சம் லாக் பண்ணும் எல்லாத்தையுமே. மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னா, நல்லா இருக்கிறீங்கன்னா ஓகே, கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா அந்த தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது சனி தசையே உங்களுக்கு முடிஞ்சாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி இப்போ 6, 7, 8 இன்னொரு 7.5 வருஷம் இருக்குது, ஐயோ எப்படி என்னால் முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவு சமாளிக்கிற வழி பாருங்கள். முடிஞ்ச அளவு
முயற்சி பண்ணுங்கள். தொழிலை வந்து நல்லபடியாக உங்களுடைய நேரடி பார்வையில் பண்ணுற மாதிரி பாருங்கள். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து முதலீடுகளோ தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். முன்னாடி 10 வருஷத்துல இருந்தாலும் சரி, பின்னாடி 9 வருஷத்துல இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு அப்படியே போகும். பெருசாக நீங்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் வராது. ஓரளவுக்கு தான் போகும். அது கூட எதிர்பார்ப்புங்கிறது என்னென்னா ப்ரொமோஷன், இடமாற்றங்கள், வேறு ஒரு இடத்துக்கு போகலாமா, வேறு ஒரு நாட்டுக்கு போகலாமா, இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கு போகலாமா, இது மாதிரி நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே மாற்றுங்க, இல்லைனா மாற்றாதீங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த சனி தசையில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கைனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை இல்லையா, உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பார தவிர வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, அதான் வயசுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிற வயசுல இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப லேட்டாக திருமணம் ஆகிருக்கும், 39, 40 கூட திருமணம் ஆகிருக்கு. அது மாதிரியே இருக்கிறவங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லாயிருக்கும். இது மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு சீக்கிரமே திருமணத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா குருதசை ஆரம்பித்த பிறகு திருமணத்தை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து காலேஜ் படிக்கிற வயசு, இல்லை திருமண வயசு, அது மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது மாதிரி வாரிசுகள் அடிப்படையில் நல்லபடியாக கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி, விரையாதிபதி. இது புதன் தசை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் கஷ்டப்பட்டுன்னு வராங்க புதன் தசையில். இப்போ சனி தசையிலே நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் புதன் தசை வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார்னு கூட ஒரு சில பேர் சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் வக்கரமாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். ராகு கேதுவோட போய் லாக் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை ரீதியாக எதுவுமே நல்ல பலன்களை கொடுக்காது. அதை பரிவர்த்தனை எப்படி பரிவர்த்தனை வச்சாலும் ஒன்று ராகுவோட வந்து பரிவர்த்தனை ஆகும், இல்லை கேதுவோட வந்து பரிவர்த்தனை ஆகும். எப்படி பார்த்தாலும் அது அங்கேயே இருந்து பலன் எடுத்தாலும் அது அப்படி தான் இருக்கும். இது மாதிரி யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் யோகம் செய்யாத அமைப்பில் உட்காந்து தசை நடத்துச்சுன்னா அந்த புதன் தசையே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு தான், அது கூட ரொம்பலாம் கஷ்டத்தை கொடுக்காது. சனி தசைலாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து படாத பாடு படுத்து விட்டுரும். ஆனால் அது மாதிரிலாம் புதன் தசை பண்ணாது. முடிஞ்ச அளவு எவ்வளோ நல்லது பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணும். இன்னொன்று வீட்டில் சுப விசேஷம் அதெல்லாம் சின்ன சின்ன இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷப்படுத்திங்கன்னா வரும் புதன் தசை அப்படிங்கிறது. வாரிசுகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ நமக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது வந்து உங்கள் சுயஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த ஆண்டு ஓரளவுக்கு ரிலீஃபை நீங்கள் பார்க்கலாம். பண வருமானம், மணி லாக்காக இருந்தால் அது வர்றது வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஓகே தான் உங்களுக்கு. ஏன்னா சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் வந்து யோகாதிபதிகளோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலங்களை கொடுக்காது. யாராருக்கெல்லாம் பண லாக் ஆகிருக்கோ, கடன் பிரச்சனை இருக்கோ, அதெல்லாம் வந்து இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு தீர்வுக்கு வரும். 72 வயசுலேருந்து 79, 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத வீடு அப்படின்னாக்கா சனி வீடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. சனி வீட்டில் இருந்தால் கூட அந்த கேது தசை, பின்னாடி வரக்கூடிய கேது தசை நன்மை செய்யலை. புதன் தசையாக நன்மை செஞ்சுருக்கலாம் ஒரு சில பேருக்கு, சனி தசை நன்மை செஞ்சுருக்கலாம், இல்லை சனி தசை நன்மை செஞ்சுட்டு புதன் தசை கெடுதல் பண்ணியிருக்கலாம். இப்போ கேது தசையும் கெடுதல் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து மாறுபட்டு நடக்கும். ஆனால் கேது சனியோட வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லது பண்ணலை. ஏன்னா சனிக்கும் இந்த கேதுவுக்கும் கடுமையான பகை கிரகம். அதாவது செவ்வாயை விட டபுள் மடங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பகை கிரகம்னாக்கா அந்த கேது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இருந்தாலோ, இல்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, இல்லை அந்த நட்சத்திரம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னாக்கா செவ்வாய் நட்சத்திரத்தை சனி பகவான் பார்த்தா கூட அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்கல. ஆனால் கேது நட்சத்திரத்தை பார்த்தால், இல்லை கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை பார்த்தா, இல்லை கேதுவே பார்த்தா நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது இந்த சனி பகவான். இதுக்கு காரணம் என்னன்னா கடுமையான பகை கிரகங்கள். அதனால சனி வீட்டில் இருந்தால் கூட சனி வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா? அவர் வந்து வக்கரமாக இருந்தால் கொடுப்பார் ஓரளவுக்கு. அப்போ கூட ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட குணங்கள், அது மாதிரி கெட்ட வழியில் பணம் வர்றது, அது மாதிரி இது மாதிரி அடிப்படையில் அந்த பணத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். இது மாதிரி சனியோட வீட்டில் இருந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடையாது. மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த கேது பகவான் தசையில் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது, குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.